அதிமுகவுடனான கூட்டணி சட்டமன்ற தேர்தலோடு முடிந்துவிட்டதாக பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடர்ந்து புரட்சி பாரதமும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியிருக்கிறது. தாங்கள் தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என்று புரட்சி பாரதத்தின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்ததை பார்க்கலாம். நடந்து முடிந்த தேர்தலில் பல கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி நிலைப்பாட்டை மாத்திருக்காங்க. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவில்லை. கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கான சம்பந்தம் இல்லை. நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் இல்ல அப்படின்றது. ஆமா, ரைட்டு. சார், இயக்குனர் ப. ரஞ்சித் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசினப்ப தமிழ்நாட்டு அரசுல தலித் அமைச்சர்களுக்கு தான் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் யாரும் தலித் இஷ்யூக்கு எதுவுமே பேசல. அதனால நாங்க அவங்க தலித் அமைச்சர் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்து. அது ஆனா இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாசம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால இவ்வளவு சீக்கிரத்துல யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். அதிமுகவுடனான கூட்டணி சட்டமன்ற தேர்தலோடு முடிந்துவிட்டதாக புதிய பாரதம் கட்சியின் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதேபோல தாவேக அரசின் செயல்பாட்டை இப்போதே விமர்சிக்க முடியாது என்றும் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார்.